உபன்யாசகர் மனதில் நெருஞ்சி முள் போல ஒரு ஏக்கப் பெருமூச்சு. பகவத்கீதை ஒருவேளை நாம் சரியாக சொல்லவில்லையா, அல்லது சரியாக மக்கள் உள்வாங்கிக் கொள்ளவில்லையா, 50 பேரில் தொடங்கி 10 பேர் ஆகிவிட்டதே என்று மன வருத்தத்தோடு காஞ்சிக்கு சென்று, கிருஷ்ணனாகிய கண்ணன் கீதை சொன்னபோது அர்ஜுனன் ஒருவன்தான் கேட்டான், நீ பகவத்கீதை சொல்வதை 10 பேராவது கேட்டார்களே, நீ கண்ணனை விட கொடுத்து வைத்தவன் இல்லையா என்றார். பிறகுதான் உபன்யாசகருக்கு அந்த உள்ளன்பு புரிந்தது. 68வது பீடாதிபதி, ஜெகன் புகழும் ஜெகத்குரு, இந்த மண்ணை மக்களை காக்க வந்த கருணாமூர்த்தி, கருணை கடல், காவி உடைக்குள் ஒளிந்திருந்த அந்த கற்பூர தீபத்தை பற்றி நல்ல நல்ல செய்திகளை இன்றைக்கு செவிமடுக்க இருக்கின்றோம். ஒரு முறை ஒரு நண்பகல் வேளை ஒரு பிரபலமான உபன்யாசகர் மகா பெரியவரை சேவிக்க வந்தார். மகா பெரியவரின் திருவடியை வணங்கிவிட்டு அந்த உபன்யாசகர் கேட்டார், பெரியவா, உங்களுடைய அருளால் எனக்கு அங்கங்கே கோவில்களில் உபன்யாசத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று ரொம்ப பணிந்து ஒரு விண்ணப்பத்தை வைத்தார். பெரியவரும் செவிமடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய கோபாலபுரத்து கிருஷ்ணன் கோவிலில் 10 நாள் பகவத்கீதை உபன்யாசத்திற்கு ஏற்பாடு செய்தார். இந்த உபன்யாசகர் வந்தார். முதல் நாள் பகவத்கீதை சொன்னார் 50 பேர், அடுத்த நாள் 30 பேர், அடுத்த நாள் 20 பேர், அடுத்த நாள் 10 பேர். 10 நாள் உபன்யாசம் நிறைவு செய்தார். பரிசு, பணம், பொருள் எல்லாம் கிடைத்தது. ஆனாலும் உபன்யாசகர் மனதில் நெருஞ்சி முள் போல ஒரு ஏக்கப் பெருமூச்சு. பகவத்கீதை ஒருவேளை நாம் சரியாக சொல்லவில்லையா, அல்லது சரியாக மக்கள் உள்வாங்கிக் கொள்ளவில்லையா, 50 பேரில் தொடங்கி 10 பேர் ஆகிவிட்டதே என்று மன வருத்தத்தோடு காஞ்சிக்கு சென்று பணிந்து தன் விண்ணப்பத்தை, நடந்த விஷயங்களை பதிவு செய்தார். பெரியவர் சிரித்து கொண்டே சொன்னார், நீ கொடுத்து வைத்தவன், நீ கொடுத்து வைத்த பாக்கியசாலி என்றார். உபன்யாசகருக்கு ஒன்றும் புரியவில்லை. பெரியவர் சொன்னார், அப்பா, உலகத்தின் பரம்பொருளாகிய சின்ன சின்ன பாதத்திற்கு சொந்தக்காரன் பகவான் கிருஷ்ணனாகிய கண்ணன் கீதை சொன்னபோது அர்ஜுனன் ஒருவன்தான் கேட்டான், நீ பகவத்கீதை சொல்வதை 10 பேராவது கேட்டார்களே, நீ கண்ணனை விட கொடுத்து வைத்தவன் இல்லையா என்றார். பிறகுதான் உபன்யாசகருக்கு அந்த உள்ளன்பு புரிந்தது. பிறகு அவர் 97 வயது வரை உபன்யாசகம் செய்து பேரும் புகழும் பெற்றதாக பதிவு உண்டு. இப்படி பெரியவருடைய வாழ்க்கையில் பல அனுபவங்களை அவர் செய்து காட்டியிருக்கிறார். இந்த மண்ணில் வேதத்தின் வித்தாக வேதம் வளர்வதற்கு தன்னையே கரைத்த ஒரு மிகப்பெரிய கருணாமூர்த்தி மகா பெரிய சுவாமிகள். வேத பாடசாலைக்காக பலரிடத்திலும் இறைஞ்சி வேண்டினார். ஒரு முறை வேத பாடசாலைக்கு பணம் அனுப்புபவர்களுக்கு பிரசாதம் அனுப்பக்கூடிய மேலாளரிடம் பெரியவா கேட்டா, அப்பா, இந்த வேத பாடசாலைக்கு பணம் அனுப்புகிறவங்களுக்கு முறையாக சுவாமி பிரசாதம், காமாட்சி குங்குமம் எல்லாம் அனுப்பி வைக்கிறீங்களான்னு கேட்டபோது அந்த கருணை கடலை பார்த்து மேலாளர் சொன்னார், ஐயா, 50,000 லட்சம் ரூபாயெலாம் அனுப்புகிறவங்களுக்கு உடனே பிரசாதம் அனுப்ப முடியுது, இந்த 50, 100 அனுப்புகிறவங்களுக்கு போஸ்டல் செலவே ஜாஸ்தியாக இருக்குன்னு பெரியவா புன்முறுவலோடு சொன்னாராம், அப்பா, இந்த 50,000 லட்சம் அனுப்புகிறவன்லாம் தேவைக்கு மேலே வச்சுட்டு உதவி செய்கிறான், 50, 100 அனுப்புகிறவன் தன் தேவைகளை குறைச்சிட்டு வேதம் வளர்வதற்காக உதவி செய்கிறான், அவங்களுக்கு முதல் மரியாதைன்னாராம். எப்பேற்பட்ட தீர்க்கமான பார்வை. ஒரு முறை ஜஸ்டிஸ் இஸ்மாயில் பெரியவரை சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது மகா பெரிய சுவாமிகள் களிமா பற்றி, தொழுகை பற்றி, நோன்பு பற்றி, ஜக்காத்து பற்றி, ஹெஜ்ஜு பயணம் பற்றி அப்படியே மணிக்கணக்காக பேசியது மட்டும் இல்லாமல், ஒரு முறை நபிகள் தன்னுடைய சீடர் கொடுத்த திராட்சை பழத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்காம தான் மட்டும் சாப்பிட்டாராம். சீடர்களெல்லாம் அந்த பழம் கொடுத்தவர் போனதுக்கப்புறம், எப்போதுமே நபி பெருமான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பீங்களே, இன்றைக்கி நீங்கள் மட்டும் ஏன் சாப்பிட்டீங்கன்னு கேட்டோன்னே நபி சொன்னாராம், அவன் கொடுத்த பழம் கொஞ்சம் பிடிப்பாக இருந்தது, ஒருவேளை நீங்கள் முகம் சுழிச்சிட்டா அந்த தானம் தர்மம் செய்தவர்களுடைய முகம் சுழிஞ்சிடுமேங்கிறதுக்காக நானே உட்கொண்டேன்னாராம். இப்பேற்பட்ட அந்த நபி பெருமானுடைய பெருமையை இஸ்மாயில்கிட்ட சொல்லி மகிழ்ந்ததை அவர் கேட்டுட்டு சொன்னாராம், இஸ்லாத்தை பற்றி கருணை கடல் எப்படி கொட்டுறீங்க பாருங்கள், மடை திறந்த வெள்ளமானாராம். அப்படி அந்த கருணாமூர்த்தி, கருணையின் இரட்சகர்
மதம் கடந்து மனிதர்களை நேசித்து இந்த மண்ணின் வளர்ச்சிக்கு தன்னையே கரைத்த அந்த அற்புதமான மகானை பற்றி நினைப்பதும் கேட்பதும் ஆனந்தத்தின் ஆனந்தம். இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம்.